தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சேனலை கஸ்டமைசேஷன் பண்ணுறதுக்கு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதில் கஸ்டமைசேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா லேஅவுட், பிராண்டிங், பேசிக் இன் பண்ண 3 ஆப்ஷனு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லேஅவுட்டில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரும்போது அவங்களுக்காக ஒரு வீடியோவும், அந்த வீடியோ நம்மளோட சேனலை பற்றி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காண்டி ஒரு புது வீடியோவை மேக் பண்ணி அதில் அப்லோட் பண்ணி வைக்கலாம். ரெண்டாவது, ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரவங்களுக்கு நம்மளோட சேனலில் அதிக வியூஸ் உள்ள ஏதாவது ஒரு நல்ல வீடியோ இல்லை புதுசாக உள்ள ஒரு வீடியோவை நம்ம அதை சூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். சர்ச் செக்ஷன் மூலமாக நம்மளோட வீடியோவை ப்ளேலிஸ்ட் வாரியாக நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்க முடியும். ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டும் அல்லது லைவ் வீடியோவோ ஷார்ட் வீடியோ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இல்லை சிங்கிள் ப்ளேலிஸ்ட்டு, மல்டிபிள் ப்ளேலிஸ்ட்டு, இல்லை புதுசாக வேணாலும் ப்ளேலிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் இப்போ யூடியூபர்ஸு சேனல் லோகோவுக்கும் வீடியோ வாட்டர் மார்க்குக்கும் அவங்கவுங்க ஃபோட்டோவை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் நம்மளோட சேனலில் ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல் மூலமாக நம்ம முகம்னாலும் ஃபேமஸ் ஆகட்டும். பேசிக் இன்பவில் நம்மளோட சேனல் நேம் இருக்கும். அதுக்கப்புறம் சேனலை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலை பற்றி நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷனை அதில் கொடுக்கணும். நம்மளோட சேனல் எதை பற்றின சேனலு அதை பற்றி விரிவாகவும் நம்ம சேனலில் என்ன சொல்ல வர்றோமோ அதை பற்றியும் கண்டிப்பாக அந்த சேனல் டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கணும். இங்கே கொடுக்குற சோஷியல் மீடியா லிங்கை நம்மளோட யூடியூப் சேனல் பேனரில் ரைட் சைடில் ஐக்கானாக வரும். சப்ஸ்கிரைபர் அதை கிளிக் பண்ணும்போது டேரெக்டாக நம்மளோட சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு போயிடும். இதில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்கை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலுக்கு ப்ரொஃபஷனல் லுக் வேணும்னா கண்டிப்பாக எல்லா ஆப்ஷனையும் நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறது நல்லது.